தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பாய் நேசித்து கண்ணின் மணி போல பாதுகாத்து உம்முடைய திருவுளப்படி வழிநடத்தும் எல்லாம் உள்ள இறைவா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி. இதோ இந்த நிகழ்வை காணக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதித்து, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், உலகம் முடியும் வரை உன்னோடு உனக்கு பாதுகாப்பாக உன்னை வழிநடத்துவதற்கு உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பிக்கை கொடுக்கும் எல்லாம் உள்ள இறைவா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நிகழ்வை நாங்கள் ஒவ்வொருவரும் உமது செய்தியின் வழியாக பகிர்ந்து கொண்டு உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இணையற்ற திருப்பெயரால் புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதோ சிறிது நாட்களுக்கு 4-5 நாட்களுக்கு முன்பாக கிறிஸ்து பிறப்பு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தோம். ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். புதிய ஆண்டின் மகிழ்ச்சியும் நமக்கு சேர்த்து வழங்குகின்றார். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள் பிரியமானவர்களே, இணைச்சட்டத்திலே நாம் வாசிக்கின்றோம் 34வது அதிகாரம் 4வது இறைவசனத்திலே, மோசே அவர்கள்தான் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். எங்கே வழிநடத்தி கொண்டு வருகிறார்? நீரும் தேனும் பாலும் நிறைந்து ஓடக்கூடிய கானான் தேசத்திற்கு ஆண்டவராகிய தந்தையாம் கடவுள் வழிநடத்துவதற்கு மோசேயை பயன்படுத்தி இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துகின்றார் என்று நாம் விவிலியத்திலே இணைச்சட்டம் முழுவதும் நாம் விடுதலை பயணத்தில் எல்லாம் பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். இந்த மோசே, ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே, அவர் வாக்களித்த அந்த தேசத்தை காண்பதற்கு, கால் எடுத்து வைப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அந்த தேசத்தை தந்தையாம் கடவுள் வெகு தொலைவில் இருந்து ஒரு மலையிலே அவரை நிற்க வைத்து, இதோ பார், இதுதான் உங்களுக்கு நான் வாக்களித்த நகரம், நாடு என்று சொல்லி மோசேவுக்கு காண்பிக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, மோசே 40 ஆண்டு காலமாக மக்களை வழிநடத்தி வந்தவர். ஆனால் அவர் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே கால் எடுத்து வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அது தந்தையினுடைய திருவுளப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கே ஒரு மலைப்பகுதியிலே அவர் இறந்து போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதே போல் கடந்த ஆண்டு நம்மோடு வாழ்ந்தவர்கள் அநேகர் உண்டு. நம்மோடு பழகியவர்கள், நம்மோடு இணைந்து வாழ்ந்தவர்கள் அநேகர் உண்டு. நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், ஏதோ யாருமில்லாத அனாதைகளாக இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய அநேகர் இந்த புதிய ஆண்டை காண்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே நெருப்பு என்றால் நாவு சுட்டு விடுவதில்லை. நம்மை அது பதப்படுத்துகிறது, தயார்படுத்துகிறது அடுத்த நிலைக்கு. இதே போல்தான் நான் சமீபத்திலே ஒரு கிராமத்தில் நான் போயிருந்த வேளையிலே 40 நாட்களில் இத்தனை பேர்
விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், அதாவது இறந்து போனார்கள் என்று சொன்னார்கள். இதிலிருந்து நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? எனக்கு ஆண்டவர் இவ்வளவு பேர் மேலே இருந்த கரிசனையை காட்டிலும் என் மீது அதிகமான ஒரு பற்றுதலை வைத்திருக்கின்றார், என் மீது அதிகமான ஒரு பாசத்தை வைத்திருக்கின்றார். எனவே தான் இந்த புதிய ஆண்டை காண்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே என்னை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். கடந்த நாட்களில் நான் எப்படி வாழ்ந்து வந்தேன் என்று நான் திரும்பி பார்க்கின்றேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த ஓராண்டு காலத்தை நான் எப்படி பயன்படுத்தினேன்? அவர் கொடுத்த அந்த நாட்களை ஆண்டவருக்காக நான் எவ்வளோ நாட்கள் செலவழித்து கொடுத்தேன், எனக்காக அதிலிருந்து நான் எவ்வளோ எடுத்துக்கொண்டேன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு இடத்துல காவல் காத்து இதை பொறுப்பாக பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்கன்னா அது ஒரு சாப்பிடக்கூடிய ஐட்டமாக இருக்குது. எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு பாதியை வச்சுருப்போம். நம்மை நாம் நிரப்பிக்கொள்வது. ஆனால் ஆண்டவர் இயேசு எதை கேட்கின்றார்? இந்த புதிய ஆண்டிலே எதிர்பார்த்ததை, என்னுடைய திட்டம், என்னுடைய தந்தையினுடைய திட்டத்தை நீ என்ன செய்தாய்? நிறைவேற்றினாயா? இதைத்தான் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல் 65:11 இப்படியாக சொல்லுகிறார்: ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர், உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்கின்றார். கடந்த ஆண்டிலே நமக்கு எந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் எதிர்பார்த்தோம், எந்தெந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கவில்லை, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இதோ இந்த புதிய ஆண்டில் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும் என்றால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆண்டவர் இயேசு எனக்கு இந்த ஆண்டை ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு இந்த ஆண்டை ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம் அதுதான். ஏன்னா நமக்கு இது இப்போது நான் ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை நான் பரிமாறிக்கொள்கிறேன். ஆண்டவரே, இதோ இன்றைய தினத்திலே டிவி செய்தி கொடுப்பதற்காக என்னுடைய சகோதரர் ஒருவர் வருகிறார் ரெக்கார்ட் பண்ணுவதற்கு. இதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும், செய்தி கொடுப்பதற்கு. அந்த செய்தி மக்களுக்கு அவசியமுள்ளதாக இருக்க வேண்டும். அதுக்கு நீர் என்னை தயார்படுத்த வேண்டும். அப்படி நீர் என்னை தயார்படுத்தவில்லை என்றால் அந்த சகோதரனை நிறுத்தி விடுங்க. நீங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னா அந்த சகோதரனை அனுப்புங்க, ரெக்கார்ட் பண்ணட்டும். இதுதான் காலையில் நான் ப்ரேயர் பண்ணிக்கினேன். அப்போது சகோதரன் வந்து ஃபோன் செய்கிறார், பிரதர் வந்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தந்தையாம் கடவுள் என்னை தயார் நிலையில் வைத்திருக்கிறார் செய்தி கொடுப்பதற்கு. எனவே தான் அந்த சகோதரனை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கிறார். இதே கான்செப்ட் தான். இந்த ஆண்டு முழுவதும் உன்னை நான் என்னுடைய நலன்களால் நிரப்புவேன். என்னுடைய வழிகள், அதாவது நீ கடந்து செல்லக்கூடிய பாதை வளமுள்ளதாக அமையும் என்று நீ நினைத்தாய் என்றால் அது வளமுள்ளதாக அமையும், அது ஆசீர்வாதமாக அமையும். அவருடைய கரம் எப்பொழுதும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் உன் மீது இருக்கும். உன்னை எந்த தீமையும் நெருங்காது. இதற்கு ஆண்டவர் உத்தரவாதம் கொடுக்கின்றார்.
என்னுடைய சேட்டைகளின் நிழலில் உன்னை நான் அணைத்துக் கொள்வதற்கு எத்தனையோ முறை முயற்சி எடுத்தேன் கடந்த ஆண்டில். ஆனால் நீ என்னுடைய பேச்சை கேட்கல. நீ என்னுடைய சேட்டைகளிலிருந்து எடையை போயிட்ட. உன்னுடைய சுயநலத்தை தேடி ஓடிட்ட. அதனால் என்ன ஆச்சு? பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகிடுச்சு. நீ பலவிதமான நோய் நொடிகளை நீ சந்திக்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் என்னுடைய சேட்டைகளின் கீழ், என்னுடைய பாதுகாப்பில், என்னுடைய கரத்தின் கீழ் நீ இருந்திருந்தால் உனக்கு இப்படிப்பட்ட அவல நிலைகள் எல்லாம் உன்னை தொடுவது கடினம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனவே மகனே, மகளே, இந்த ஆண்டிலாவது நீ என்னுடைய கரத்தின் கீழ் இருப்பாய் என்றால் நீ கண்டிப்பாக பாதுகாப்பாக இருப்பாய். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய வழிமுறைகளை ஆசீர்வதிப்பேன். நீ எதிர்பார்த்திருக்கக்கூடிய காரியங்கள் இந்த ஆண்டிலே வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று வேதனையோடு இருக்கின்றாயா? உனக்கு வேலைவாய்ப்பை ஆண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையை நீ உருவாக்கும். முதலில் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய குடும்பத்திலே திருமணமான பிள்ளைகள் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு ஜெபியுங்கள். ஜெபியுங்கள். அன்னாள் ஜெபித்தாள். கண் கலங்கி மனம் வெதும்பி அழுது ஜெபித்தாள். அவளுக்கு சாமுவேல் என்ற மகனை கொடுத்தார்கள். அவருக்கு தான் உன்னுடைய மகன் பிறப்பான், அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிடு என்று முன்குறித்து பெயரிட்ட தந்தை. உனக்கும் அந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுப்பார். உன்னுடைய தொழிலிலே நான் தோய்வடைந்திருக்கின்றேன், என்னுடைய தொழிலில் தோய்வடைந்திருக்கின்றேன் என்று வேதனைப்படுகிறாயா? இதோ ஆண்டவரிடத்திலே வா. அவர் உன்னுடைய தொழிலை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். உன்னுடைய விவசாயம் இந்த ஆண்டு மழையினால் சேதமாகிவிட்டது என்று வேதனைப்படுகிறாயா? சேதமானதை விட்டுத்தல். ஆனால் சேதமானதை விட அதிக மடங்கு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீ அந்த சேதமானது எனக்கு நஷ்டமாகிவிட்டது என்ற நினைவே உன்னுடைய மனதில் எழும்பாதபடிக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆகாய் என்ற புத்தகத்திலே 2வது அதிகாரம் 19வது இறைவசனத்திலே சொல்கின்றார், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தை நல்லா நினச்சி பாருங்க. நான் சொன்னது நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா பிரயோசனம் இல்லை. ஏன்னா மனிதன் சொல்வது தண்ணியில் எழுதி வைக்குவான்னு கேட்பாங்க. என்னப்பா நாளைக்கு வரையா? அவன் கண்டிப்பாக வருவான், 100% வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் வரமாட்டாங்க. ஏன்னா இதுதான் மனிதர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் நம்மை படைத்த ஆண்டவருக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் அது சொன்னது தான். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நீ அவருக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது எந்த அளவுக்கு நீ பகிர்ந்து கொள்கிறாயோ அதைவிட 2 மடங்கு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, நான் எந்த விதமான அதாவது வயசாகிடுச்சு அதனால் உனக்கு என்ன நீ எதை வேணாலும் சொல்லுவ அப்படின்னு கேட்பீங்க, நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. வயதுலேயும் அப்படி தான், இந்த வயதிலையும் அதே தான் என்னுடைய நிலைப்பாடு. ஏழை எளியவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை கொடுத்து கொண்டு தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய அளவுக்கு, அதாவது என்னால் முடியும் இதை கொடுத்துருவேன். சரி போ. உதாரணமாக ஒரு நாள் வழக்கமாக ஒரு யாசகர் ஒருவர் வழியில் உட்காந்துருப்பார் ரோட்டில். அவர் ஐயா வணக்கம் ஐயான்னுவார். அந்த வனத்துக்காக நான் கொடுக்குறது கிடையாது. அவர் உட்காந்து யாசகம் கேட்குறாருன்றதுனால அவருக்கு ஏதாவது
ஒரு 2 3 அப்படி கொடுத்துட்டு வருவேன். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வரேன், ஒரு ஐயா வணக்கம் ஐயான்னாரு. கையை விட்டு பார்க்குறேன், 50 ரூபா தான் இருக்குது. வேறு காசு சில்லற காசும் இல்லை, வேறு காசும் எனக்கு செலவுக்கு இல்லை. சரி எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஏன் கொடுத்தேன்? என்னுடைய சிந்தனையில் ஓடியது, இந்த 50 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் நான் என்ன பண்ண போகிறேன்? நானும் ஹோட்டலில் போய் ஏதாவது சாப்பிடுவேன், இல்லை வேறு ஏதாவது செலவு பண்ணுவேன், வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன். இதுதானே செலவு தானே பண்ண போகிறேன், அதை அவர் செய்துட்டு போட்டு விடு. ஆக இப்படிப்பட்ட எண்ணங்களை எனக்கு கொடுக்கக்கூடியவர் தந்தையாம் கடவுள். இதே எண்ணத்தை தான் உங்களுக்கும் கொடுக்கின்றார். நீங்களும் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் தந்தையாம் கடவுளுடைய திட்டம். எனவே பிரியமானவர்களே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் எசாயா புஸ்தகம் 43வது அதிகாரம் 4வது இறைவசனத்திலே இப்படியாக சொல்கிறார், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். அதனால தான் இந்த வருஷத்துக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகின்றார். பிரைஸ் தி லார்ட். யார் சொல்லுவா அது மாதிரி? நீ என் பார்வையிலே விலையேற பெற்றவன், எனக்கு நீ மதிப்பு மிக்கவன். ஐயோ ஆண்டவரே, நான் தான் ஒன்றை மதிக்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் பார்வையில் நீ மதிப்பு மிக்கவன் எனக்கு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இது எவ்வளோ ஒரு பெருமை, எவ்வளோ ஒரு சந்தோஷம். இது யார் கொடுப்பா சொல்லு பார்ப்போம். நம்ம வீட்டில் யாருமே நம்மளுக்கு போடா அப்படின்வாங்க, உனக்கு என்னடா மரியாதைன்னுவாங்க. எப்படிப்பட்ட சண்டையில் நம்ம சண்டை சச்சரவுகளில் வாழ்ந்துன்னு இருக்கிறோம் இல்லையா? நண்பர்கள் மத்தியில் சண்டை, ஏன் எனக்கு மரியாதை கொடுக்கல, குடும்பத்தில் எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு மரியாதை கொடுக்கல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தந்தையாம் கடவுள் சொல்கின்றார், நீ விலையேறப்பட்டவன் என்னுடைய பார்வையிலே, நீ எனக்கு மதிப்பு மிக்கவன், உன்னை நான் அன்பு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என்னை அன்பு செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் கடந்த ஆண்டு அவங்க அன்பு செய்வாங்களா, இவங்க அன்பு செய்வாங்களா, இப்படிலாம் அலைஞ்சேன். சில பேர் பூடா விட்டுட்டு போனவங்களாம் நிறைய பேர், உங்களுக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு போனவங்களாம் நிறைய பேர் உண்டு. ஆனால் யாருமே அந்த சொன்ன வாக்குப்படி செயல்படலை. ஆனால் தந்தையாம் கடவுள் அன்று முதல் இன்று வரை, அன்று ஆசீர்வாதத்தை கொடுத்த அதே தந்தையாம் கடவுள் இன்றைய தினத்திலும் என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். அதே ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிக்கின்றார், உன்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றார், உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார். உன்னுடைய எதிர்நோக்கு என்ன எதிர்நோக்கி இருக்கின்றாய் அதை ஆசீர்வதிக்கின்றார். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு அதை கொடுக்குறார், எதை கொடுக்குறார்? நோ, அவர் கொடுக்கிறார் என்றால் நீ அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாகும் நிலையில்தான் உனக்கு கொடுப்பார். சும்மா மற்றவங்களாம் சொல்லுவாங்க, அந்த அப்படி உனக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு. நோ, நீ தகுதியாக வேண்டும் என்றால் அவருடைய திட்டத்தின்படி, தந்தையாம் கடவுளுடைய திருவுளப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக தான் சொன்ன அனைத்து உத்தரவாதங்களையும் நமக்கு நிறைவேற்றுவார். ஆனால் நாம் அப்படி தவறி நடந்தாலும், இல்லை ஆண்டவர் விட்டு அப்படி கொஞ்சம் விலகினாலும், நான் உன்னை அன்பு செய்ய மாட்டேன், நீ எனக்கு மதிப்பில்லாதவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நீ எப்படி இருந்தாலும் நீ எனக்கு அன்பானவன் தான்டா, உனக்கு தான்டா நான் அன்பு செய்கிறேன், ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை, அதனால் நான் உன்னை அன்பு செய்கிறேன். என்னுடைய பார்வையில் நீ விலையேறப்பட்டவன், அதனால் உன்னை நான் அன்பு செய்கிறேன். நீ என்னுடைய பார்வையில் மதிப்பு மிக்கவன், உன்னை நான் அன்பு செய்கிறேன். இந்த 3 காரியத்தையும் இந்த ஆண்டிலே நாம் யாரையெல்லாம் பார்க்கின்றோமோ, நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள் அல்லது பணியிடங்களில் யாரெல்லாம் பார்க்கின்றோமோ அவர்கள் மத்தியிலே நீ என்னுடைய பார்வையிலே விலையேறப்பெற்றவன் என்று சொல்லுங்கள். நீ என்னுடைய பார்வையிலே மதிப்பு மிக்கவன் என்று சொல்லுங்கள்.
உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லுங்கள். தந்தையாம் கடவுளுடைய அன்பை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்வாய், நிறைவாக பெற்று மகிழ்வாய். இந்த 3 காரியத்தை இந்த வருகின்ற புத்தாண்டிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய புதிய ஆண்டிலே கடவுளுக்கு நன்றியாக இந்த 3 காரியத்தை நாம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மீண்டுமாக உங்களை இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பகிர்ந்து கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.